ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேஷன் ஃபிட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேம் ஃபிக்ஸிங். ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 18 இன்ச் உட்டன் ஃப்ரேமு, 1 இன்ச் நாடா ரோல், ஃபேப்ரிக் க்ளூ அண்ட் த்ரெட் கட்டர் நான் எடுத்திருக்கேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் 18 இன்ச் உட்டன் ஃப்ரேமு. இந்த ஃப்ரேம் நீங்கள் வாங்கக்குள்ளேயே 2 ரிங்ஸ் இது மாதிரி செப்பரேட் பண்ணுறாப்புல தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிங்கில் இந்த ரிங் வந்துட்டு அவுட்டர் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவுட்டர் ரிங்கினுடைய ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா இது போல ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ எதுக்காகண்டாக்கா நம்ம ஃப்ரேம்ல கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டைட்டா ஃபிக்ஸ் பண்றதுக்காக இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ இருக்கும். இது வந்து இன்னர் ரிங் சொல்லுவோம். இன்னர் ரிங்ல எந்த ஜாயிண்டோ எந்த கேப்புமே இருக்காது. நீங்க வாங்கக்குள்ள எந்த கிராக்ஸ் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. அடுத்ததா இதுக்கு நமக்கு 1 இன்ச் நாடா ரோல் தேவைப்படும். இதையே 1 இன்ச் நாடா ரோல்னா எக்ஸாக்டா இது 1 இன்ச் இதனுடைய வித் இருக்கும். இது கம்ப்ளீட் ரோல் 2 ஃப்ரேமுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வரும். அடுத்தது ஃபேப்ரிக் க்ளூ. ஃபேப்ரிக் க்ளூல 2 டைப் இருக்கு. இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இதுதான் ப்ரீமியமா நல்லா லாங் லாஸ்டிங்கா இருக்கும். வாங்கக்குள்ளேயே நீங்க இது போல ப்ளூ கலர் உள்ளதை வாங்கிக்கங்க. அடுத்ததா இந்த 18 இன்ச் ஃப்ரேம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 18 இன்ச் எப்படி சொல்றோம்னா இன்னர் ஃப்ரேமுடைய வித்து வந்துட்டு எட்ஜ் டு எட்ஜ் நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டா 18 நமக்கு இருக்கும். நீங்க வாங்கக்குள்ள இந்த இன்னர் ஃப்ரேம் வந்துட்டு 18 இன்ச் இருக்குதான்றத ஒரு வாட்டி சரி பார்த்து வாங்கிருக்கீங்க. ஏன்னா இந்த ஃப்ரேம்ல 16 இன்ச் 14 12ன்னு சொல்லிட்டு அப் டு நமக்கு 4 இன்ச்சஸ்ல இருந்தே நமக்கு ஃப்ரேம்ஸ் அவைலபிள் இருக்கு. இப்ப இந்த நாடாவை இந்த இன்னர் ஃப்ரேம்ல எப்படி சுத்துதுன்னு பார்க்கலாம். நாடா வரக்குள்ளேயே ஒரு இடத்துல இது போல க்ளூ போட்டு ஃபிக்ஸ் ஆகி தான் வரும். இதை ரிமூவ் பண்றதுக்கு ஜஸ்ட் நீங்க இந்த மேல் லேயரை இப்படி தள்ளி விட்டு எடுத்துட்டு அண்ட் இதை பிரிச்சு விடும் போது நமக்கு ஈஸியா அது ரிமூவ் ஆகிரும். பாருங்க, ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரேமினுடைய ஒரு இடத்துல க்ளூ போட்டுட்டு அது மேல இதை வச்சு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம டைட்டா கிரிப் கொடுத்து பிடிச்சோம்னாக்கா கொஞ்சம் அது பிடிச்சுக்கும். பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும்னாக்கா இதை மெதுவா சுத்தணும். சுத்தக்குள்ள நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்மளுடைய நாடாவுடைய சுத்து ஒண்ணு மேல ஒண்ணு வந்துடக்கூடாது. முதல் சுத்து வந்துட்டு நம்மள ஒரு சேரா வந்து தள்ளி வைக்க முடியாது. அதனால ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் போல தள்ளி நம்ம முடிஞ்ச வரைக்கும் இவ்வளவு தள்ள முடியுமோ தள்ளி நம்ம டைட்டா சுத்துறோம். இந்த ஃபர்ஸ்ட் சுத்து மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் போல மேல இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா சுத்தும் பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜ் மேல்தான் வரா மாதிரி நீங்க பார்த்து பொறுமையா நல்ல டைட் கொடுத்து சுத்தணும். ஏன்னா நம்ம இந்த நாடாவை லூஸ் விட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா அது ஃபுல்லுமே லூஸ் ஆயிரும். ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஃப்ரேம்ல கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கேப் கொடுக்கும் போது கிளாத் லூஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இத மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த நாடா சுத்தும் போதே இந்த நாடானுடைய எட்ஜ் இருக்கு இல்லையா, எட்ஜ் மேல அடுத்த சுத்து வரா மாதிரி பொறுமையா நீங்க டைட் கொடுத்து, ஏன்னா டைட் கொடுத்து நல்லா இழுத்து டைட் கொடுத்து சுத்தும் போது நமக்கு நல்ல கிரிப் இருக்கும். ஒன்ஸ் ஒரு முறை நீங்க இப்படி சுத்தி வச்சிட்டீங்கன்னாக்கா இந்த ஃப்ரேம் வந்துட்டு எவ்வளவு லைஃப் இருக்குதோ அவ்வளவு லைஃபுக்கும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லைஃப் டைம் யூஸ் தான். நம்ம சேஃபா ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, எங்க இருக்கு எட்ஜு, இந்த எட்ஜு கிட்ட மேல நான் வரா மாதிரிதான் என்னுடைய சுத்து கொடுக்குறேன் நானு. அண்ட் நாடாவுடைய ரோலை வந்துட்டு கீழே போட்டுறாம பக்கத்திலே இந்த மாதிரி ஒரு டேபிள்ல சேர் மேல வச்சு நீங்க உள்ள விட்டு எடுக்கக்குள்ள நாடாவும் சிக்காகாம நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இப்ப நான் ஒரு 4 சுத்தக்குள்ள என்ன ஆகுதுனாக்கா பின்னாடி உள்ள இடங்கள்ல அந்த சுத்து மேல விழுது இல்லையா, அப்ப நாடாவை இப்படி உள்ள விட்டு எடுத்து நீங்க சிக்காகாம பாத்துக்கணும். இப்படியே பொறுமையா நம்ம நல்ல டைட் கொடுத்து மொத்த ரிங்குக்குமே நம்ம சுத்தி எடுத்துக்கலாம். சுத்தி எடுக்கும் போது எண்டு கிட்ட எப்படி க்ளோஸ் பண்ணணுன்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த சுத்துறதுல வந்துட்டு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சந்தேகம் எதனா இருந்துச்சுனாக்கா நீங்க மேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நம்மளுடைய ஆன்லைன் ஆரி கிளாஸ் வெறும் 99 ரூபாய்க்கு ஃப்ரேம் ஃபிக்ஸிங் டு பேசிக் லெவல் 40+ ஸ்டிச்சஸ், பிளவுஸ் மார்க்கிங், ட்ரேசிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி, பீட் ஸ்டிச்சஸ் உட்பட உங்களுக்கு ஒரு பிளவுஸ் போடுறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸை கவர் அப் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இப்ப நம்ம எட்ஜ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வரக்குள்ள நம்ம கரெக்டா அந்த கரெக்ட் எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல க்ளூவை போட்டுட்டு நம்ம டைட்டா கொடுத்து கொஞ்ச நேரம் பிடிச்சு விட்டு அப்புறம் எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நான் கட் பண்ணி எடுத்துட்டு
க்ளூவை நான் போட்டுக்கிறேன். எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். நம்ம நல்லா இழுத்து இந்த இடத்துல ஒட்டினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிசுரை கூட ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் முன்னருக்கு இன்னும் நமக்கு பர்ஃபெக்டா வர்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயும் முடிக்கக்குள்ளேயும் இந்த இன்னர் ஃப்ரேம் உடைய இன்னர் சைட்ல வரா மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல முடிக்கும் போது உங்களுக்கு இந்த எக்ஸஸ் அந்த பல்ஜியா வர ப்ராப்ளம் கூட வராம இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம கரெக்டா க்ளூ போட்டு இந்த எட்ஜை கவர் பண்ணிடுறோம். கொஞ்சமா க்ளூ அப்ளை பண்ணிப்போம். அதிகமான க்ளூ நமக்கு தேவை கிடையாது. ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம கவர் அப் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்துட்டு இன்னர் ரிங்குடைய வெளிப்பக்கத்துல வரா மாதிரி நான் வந்துட்டு இங்க க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த உள்பக்கத்துல வரா மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல அந்த குண்டா இருக்க மாதிரிக்கான அந்த பிரச்சனை நமக்கு வரவே வராது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ இன்னர் ரிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே போலதான் அவுட்டர் ரிங்ல இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணும்போது அதனுடைய இந்த நட்டை சேஃபா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சின்னதுனால சீக்கிரம் நமக்கு மிஸ் ஆயிரும். இங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சேம் அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், சைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஜாயிண்டிங்குடைய எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போர்மானது. நான் என்ன செய்யறேன்னாக்கா இந்த சைட்ல கொஞ்சமா க்ளூவை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னர் ரிங்ல எப்படி நம்ம வந்து சுத்தணுமோ அதே மெத்தட்ல தான் நம்ம சுத்த போறோம். முடிஞ்ச வரைக்கும் உள்பக்கத்துல, இப்போ நம்ம வந்துட்டு இன்னர் ரிங்குக்கு வந்து உள்பக்கத்துல வரா மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அவுட்டர் ரிங் வந்து வெளிப்பக்கத்துல வரா மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குண்டாகிற மாதிரியான ப்ராப்ளம் நமக்கு வராது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னர் ரிங் மேல வச்சுதான் அவுட்டர் ரிங்கை ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்ப அந்த இடத்துல ரொம்ப குண்டாயிடுச்சுனாக்கா நமக்கு அந்த இடத்துல கேப் விழும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம். கொஞ்ச நேரம் கையில டைட்டா இழுத்து பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு மேல ஒண்ணு வராத மாதிரி நல்லா தள்ளி கொடுத்து அதே நேரம் டைட் பிடிச்சுக்கிட்டு நம்ம சுத்துவோம். சுத்தக்குள்ள ஏற்கனவே ஒரு சுத்திருப்போம் இல்லையா, அந்த இடத்துல நல்லா டைட்டா கிரிப்பு கொடுத்து பிடிச்சுக்கிட்டு நீங்க இந்த கையிட்ட அங்கே இழுக்கக்குள்ள நம்ம முன்னாடி உள்ள சுத்து வந்துட்டு லூஸ் ஆகாம அதே டைட்னஸ்ல நமக்கு மெயின்டைன் ஆகும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்ப பாருங்க, நான் எவ்வளவு டைட்டா சுத்திட்டு வரேன்ட்டு. இதே மாதிரி அவுட்டர் ரிங்கையும் ஃபுல்லா கவர் அப் பண்ணிட்டோம். கவர் அப் பண்ணி எண்டு வரக்குள்ள சேம் அதே தான் இந்த அவுட்டர் ரிங்கினுடைய வெளி பக்கத்துலயோ அல்லது மேல் அல்லது கீழ் பக்கத்துலயோ நம்ம கம்ம கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிப்போம். உள் பக்கத்துல கொடுக்கும்போது நமக்கு கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள நமக்கு இடிக்கும். அது அந்த இடத்துல குண்டாகிற மாதிரியான பிரச்சனை வரும். நம்ம ஏன் இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம்ல இந்த நாடாவை சுத்துறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நம்ம சில்க் த்ரெட்டு, நெட் கிளாத் மாதிரியான ரொம்ப மெல்லிஸான அதே நேரத்துல ரொம்ப காஸ்ட்லியான துணியை வச்சு நம்ம பண்ணக்குள்ள என்ன ஆகும்டாக்கா, அது அந்த ஃப்ரேமனுடைய பிசுறு இருக்கும் இல்லையா, இது உட்டு தானே. ஸோ உட்டுனால நம்ம யூஸ் பண்ண சில இடத்துல பிசுறு இருக்கும். அப்போ அது வந்துட்டு அந்த நம்மளுடைய ஃபேப்ரிக்கை டேமேஜ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது போல டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த நாடாவை நம்ம சுத்தி வைக்கிறோம். இன்னும் நமக்கு அதிகமான டைட்னஸும் நமக்கு இது கொடுக்கும். அதே நேரத்துல உட்டுங்கிறதுனால நமக்கு மழை டைம்ல இல்ல ஈரப்பதத்தை ஈர்த்துட்டு அது வளைஞ்சி போகிறதுக்கு, அது ஒரு மாதிரியான அன்ஷேப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நம்ம இதை மாதிரி ஃப்ரேம்ல நல்லா நாடா சுத்தி செக்யூர் பண்ணும்போது நம்மளுடைய ஃப்ரேமு லைஃப் ஃபுல்லும் நமக்கு நல்லா வரும். கிராக்ஸ் விடுறது, இந்த ஈரத்தை அப்சர்வ் பண்றது மாதிரி பிரச்சனைகள் இருந்தும் நம்ம ஃப்ரேமை நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் 2 பக்கத்தினுடைய இடத்துலயும் நான் சுத்தி வச்சிட்டேன். உள் பக்கத்துல வரக்கூடாது. உள் பக்கத்துல வந்துச்சுனாக்கா நமக்கு அந்த இடத்துல குண்டாயிரும். அதை மட்டும் கவனத்துல கொண்டுக்குங்க. இப்போ அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.